எவ்ரிவன். இன்னைக்கு டே 27 ஆஃப் ட்வின் லீட் கோட் ப்ராப்ளம். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா 3, 4, 5 ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங்கா. இதில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க வவல் கேரக்டர்ஸை நம்ம ஸ்வாப் பண்ணிட்டே வரணும். இதில் நமக்கு கிவனில் ஐஸ்கிரீம்னு கொடுத்துருக்காங்க வேர்டு. அதில் வந்து ஐஇஇஏங்கிறது தான் வவல்ஸு. ஸோ நம்ம ஐ அண்ட் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்க வவல்ஸை அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டு வரணும். அப்படி வரப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஏசிஇ சிஆர்இஎல்எம் அப்படி சொல்லிட்டு வரணும். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கேர் அரேயை வந்து நான் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம டெம்ப்ரரி வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ ஸ்வாப் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணால் நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் மோட்ஸ் வந்துடும். ஸோ இல்லைன்னா நமக்கு வேல்யூஸ் தப்பாக வரும். ஸோ நான் வந்து ஒரு கேரக்டர் அரே வச்சு நான் அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்ட்டு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0, இன்ட்டு ரைட் இஸ் ஈக்குவல் டு s டாட் லென்த் ஆஃப் -1. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் s1 is equal to AEIOU AEIOU. நான் ஏன் 2 kinds of ஸ்மால் லெட்டர் அண்ட் கேப் லெட்டர்ஸும் போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து எந்த ஸ்ட்ரிங் வேணால் இருக்கலாம். வவல்ஸ் வந்து கேபிட்டலாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்மால்லே இருக்கலாம். ஸோ அதனால நான் அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு while left less than right அண்ட் அதுக்குள்ளார ஒரு கண்டிஷன் while left less than right and s dot index of array of left equal to -1. நான் இது பிஃபோராகவே சொன்னேன். நம்ம லெஃப்ட்லேருந்து பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு அந்த வவல் கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா நான் லெஃப்ட்டை மூவ் பண்ணிட்டே இருக்கேன். சேம் வந்து நான் ரைட்டுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். நான் ரைட்லேருந்து பாயிண்டர்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த வவல் கேரக்டர் இல்லை அப்படின்னா நான் ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெண்டு வைல் லூப் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வாப்பிங் கண்டிஷன் போட்டுக்கிறேன். கேர் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லெஃப்ட்டில் போயிட்டு அரே ஆஃப் ரைட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அரே ஆஃப் ரைட்டில் போயிட்டு டெம்போ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த அரே கொடுத்துருவேன். ஸோ ரன் பண்ணி பார்த்தேன், எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு அண்ட் எனக்கு ஓவராலாகவுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.